சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க அப்பத்தா வந்துட்டு எப்படியாவது சேதுவை வீட்டுக்குள்ள படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. இந்த சேது எப்ப பார்த்தாலும் வெளியில கட்டில்ல படுத்து கிடக்கானே, என் பேரனா இருந்துகிட்டு இப்படி இருக்கானே, கட்டின பொண்டாட்டி வீட்டுக்குள்ள குத்து கல்லாட்டம் படுத்து கிடக்குறா, அதுவும் அவ வாயும் வயிறுமா இருக்கா, அவளை தன்னந்தனியா விட்டுட்டு இப்படி வெளியில கைத்து கட்டில்ல போட்டு படுத்து கிடக்குறானே, இவங்கிட்ட நான் என்ன சொல்லி இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா கருப்பு வாராரு. ஏலே கருப்பு, இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிடவும், என்ன ஆத்தா இந்த நேரத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கிறாரு. உடனே அப்பத்தா வந்துட்டு, எனக்கு அவசரமா ஒரு பாம்பு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், இங்க கருப்பு அதிர்ச்சி ஆயிட்டு, என்ன சொன்ன திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கிறாரு. டேய் உன் காது என்ன செவிடாடா, எனக்கு அவசரமா ஒரு பாம்பு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஏய் ஆத்தா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, ஏதோ வெத்தலை பாக்கு வேணுங்கிற மாதிரி பாம்பு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல நான் தான் போய் வயக்காட்டுல இறங்கி பாம்பு பிடிச்சிட்டு வரணும், இந்த ராத்திரி நேரத்துல நான் பாம்புக்கு எங்க போறது, அது சரி உனக்கு எதுக்கு முதல்ல பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கிறாரு. டேய் எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான்டா, அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் கருப்பும் பாக்குறாரு. என்ன சேது படுத்து கிடக்கான், இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கிறாரு. ஏண்டா ஒரு கல்யாணமான ஆம்பளை பையன் இப்படி பொண்டாட்டியை விட்டுட்டு இப்படி வெளியில கைத்து கட்டில் போட்டு படுத்து கிடக்காண்டா, தமிழ்ச்செல்வி பாவம், அவளே வாயும் வயிறுமா இருக்கா, பொண்டாட்டிக்கு ஒத்தாசையா இருப்போம், அவளுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம், இல்ல அவளுக்கு ஏதாவது உதவி பண்ற மாதிரி கூட உள்ள போய் படுத்து கிடக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு அவளை வீட்டுக்குள்ள தனியா படுக்க போட்டுட்டு இப்படி வெளியே வந்து படுத்து கிடக்கானே, இதெல்லாம் நியாயமாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், உன் பேரனோட கோவத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவன்தான் விடாப்பிடியா இருக்கான், அப்புறம் அவங்கிட்ட போய் என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும், டேய் அதுக்கு நாம தான்டா ஏதாவது பண்ணணும், அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கணும்னா முதல்ல அவனை வீட்டுக்குள்ள போய் படுக்க வைக்கணும், அதுக்கு முதல்ல நாம ஏதாவது ஒரு வழி பண்ணணும், அதுக்காகத்தான் பாம்பு கேட்குறேன், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள எனக்கு ஒரு பாம்பு வேணும், அதுவும் விஷம் இல்லாத பாம்பு வேணும்டா, பல்லு புடுங்கின பாம்பா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சரி என்கிட்ட சொல்லிட்டே இல்ல, பக்கத்து தெருவில் தான் பாம்பாட்டி இருக்காங்க, நான் அங்க போய் ஏதாவது ஒரு பாம்பை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் பார்த்தா கிளம்பி போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கருப்பு வாராரு. ஆத்தா இந்த பெட்டிக்குள்ள பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், எங்க திறந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க. திறந்து காட்டினாதான் நீ நம்புவியா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு திறந்து காட்டுறாரு. அதுல பார்த்தா ஒரு பாம்பு எந்திரிக்குது. உடனே அப்பத்தா வந்துட்டு, சரிடா சரி மூடு மூடு அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்ப இந்த பாம்பை என்ன பண்றேனா, அங்க சேது படுத்திருக்கான் பாரு, சேது படுத்திருக்க கட்டில கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்ன அத்தா சொல்ற, சேதுவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அப்படின்னு கருப்பு கேட்கவும், டேய் இது விஷமில்லாத பாம்பு தானே, கொத்துனா விஷம் ஏறாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஆமால்ல இது பல்லு புடுங்கின பாம்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கருப்புன்னு சொல்லவும், அப்ப நான் சொன்னதை முதல்ல செய்யிடா, அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சரியாத்தா நீ ஏதோ சொல்ற, என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்தா பாம்பை எடுத்துட்டு போய் சேது படுத்திருக்கிற கட்டில விட்டுட்டு வந்துடுறாரு. அந்த பாம்பும் பார்த்தா ஊந்துக்கிட்டு இருக்கு. சேது உருண்டு புரண்டு படுக்கிறாரு. என்ன உசு உசுன்னு சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சேது பாக்குறாரு. பார்த்தா பாம்பு. ஐயோ பாம்பு ஐயோ பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு சேது சத்தம் போடுறாரு. உடனே தமிழ் வந்துட்டு, என்ன இவர் கத்துற சத்தம் கேக்குது, என்னங்க என்ன ஆச்சு
அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பயந்து போய் ஓடி வராங்க. இங்க வந்து பார்த்தா பாம்பு. ஐயோ பாம்பு, என்னங்க அப்படியே இருங்க, அசையாதீங்க, அப்படியே படுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேதும் பார்த்தா அப்படியே படுத்திருக்காரு. சேது மேல பார்த்தா பாம்பு ஏறி படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கு. என்னங்க அசையாதீங்க, அது கொத்திர போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டப்புன்னு அந்த பாம்பை தமிழ் கையால பிடிச்சிடுறாங்க. உடனே சேது வந்துட்டு ஏய் என்ன பண்ற, உன்னை ஏதாவது பண்ணிட போகுது, அதை தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறிக்கிட்டு இருக்காரு. தமிழும் பார்த்தா அந்த பாம்பை தூக்கி போட்டுடுறாங்க. நல்ல வேலைக்கு அந்த பாம்பு உங்களை கொத்தல. ஏற்கனவே ஒரு தடவை உங்களை பாம்பு கடிச்சு எவ்வளவு பெரிய கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நீ பயம் இல்லாம எப்படி அந்த பாம்பை பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், எனக்கு உங்க உசுறு தான் முக்கியம், அதுக்கு முன்னாடி இந்த பாம்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அசால்ட்டா சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இவன் என்ன இவ்வளவு பெரிய பாம்பை அசால்ட்டா கையில பிடிச்சி தூக்கி போட்டுட்டா, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது அப்படியே திணறி போய் நிக்கிறாரு. அப்பந்தான் அப்பத்தாவும் கருப்பும் வந்துட்டு, என்ன மாப்பிள ஏதோ கத்துற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும், மாமா பாம்பு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், பாம்பா எங்க மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கிறாரு. இப்பந்தான் மாமா என் மேல ஏறி நின்னுச்சு, அதை பார்த்து எனக்கு அப்படியே படபடப்பா ஆயிடுச்சு. ஆனா இவ என்னடானா அசால்ட்டா வந்து அப்படியே கையில பிடிச்சி தூக்கி எரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இதுக்கு தாண்டா இப்படி வெட்ட வெளியில கட்டில் போட்டு படுக்க கூடாதுங்கிறது, ஒழுங்கா எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போய் படு அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், அதெல்லாம் என்னால முடியாது, நான் இங்க தான் படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அப்ப நீ இங்கே படு, அடுத்து ஒரு பாம்பு வந்து கொத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்னது அடுத்து ஒரு பாம்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி வாடா கருப்பு, நம்ம போவோம், இவன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன, சொன்னா கேட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் கருப்பும் அங்க இருந்து வந்துடுறாங்க. இங்க சேதுக்கு பார்த்தா பயம் வந்துருது. ஆத்தாடி வேணாம், இன்னொரு பாம்பு வந்துச்சுன்னா என்ன பண்றது, பயந்து பயந்து தூங்க முடியாது, நம்ம உள்ளேயே போய் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வீட்டுக்குள்ள வந்து பாய் விரிக்கவும், அதை தமிழ் பார்த்துட்டு என்ன இவரு உள்ள வந்து படுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் சேது வந்துட்டு, இங்க பாரு, உன் மேல இருக்கிற கோபம் குறைஞ்சிட்டுன்னு சொல்லி நான் ஒன்றும் உள்ள வந்து படுக்கல, வெளியில திரும்பவும் பாம்பு வந்துருமோன்னு பயமாயிருச்சு, அதனால தான் வந்து படுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. எது எப்படியோ அப்பத்தா போட்ட திட்டம் நிறைவேறிடுச்சு.